காண கருங்குயிலே கச்சேரிக்கு வர்றியா வர்றியா? அட உன்னலடா மடையா. கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு சன மூக்குல பெறலாம் வைக்கும். தக்கமுக்கு தக்கு மேலம் தக்கமுக்கு தக்கு மேலம் எக்க தக்க வாய் பாஜி தக்கமுக்கு தக்கு மேலம். காண கருங்குயிலே கச்சேரிக்கு வர்றியா வர்றியா? வர்றியா 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 வர்றியா. கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. பொட்டு வச்சு பூவும் வச்சு ஒண்ணு ஒண்ணு போனா சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான். வட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான். இளசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது எல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம். ஆட்சி எல்லாம் பெண்களுக்கு கல்விகளும் செல்வோம். காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே. காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரியா. கல்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. ஒண்ணுமே நல்லாலே தங்கமே தில்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே தங்கமே தில்லாலே ஒண்ணுமே நல்லாலே. அந்தியிலே பந்தடிச்சு ஆடி விளையாடு சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான். நீ தந்தி ஒண்ணு விட்டுக்கிட்டு முந்தி வந்து பாரு சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான் சித்தாஞ்சனுக்கு சித்தாஞ்சனுக்கு தான். பொழுதுருக்கும் போதே நீ புகழேடு இளமையது போனா அது திரும்பாது கல்லூரிக்குள் கண்டதெல்லாம் கண்ட கனவாக கண்வளர்ச்சி கண்டதெல்லாம் நல்ல நிலமாக. காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே. காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரியா. கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. மலச்சிலிடம் முடிச்சா இலச்சி கிளச்சிட்டா ஊரு சன மூக்குல வரல வைக்கும். தக்கு பக்கு தக்கு தாளம் தக்கு பக்கு தக்கு மேலம் எக்க தக்க வாய் போச்சு தக்கு பக்கு தக்கு மேலம் தக்கு பக்கு தக்கு தாளம் தக்கு பக்கு தக்கு மேலம் எக்க தக்க வாய் போச்சு தக்கு பக்கு தக்கு மேலம். தரியா 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 வரியா வரியா தரியா தரியா. ஏய் மியூசிக் பார்ட்டி எல்லாடி செல்லாம் என்ன தூள் கலப்புறீங்க? தூள் கலப்புறோமா? நாங்க கஞ்சா பார்ட்டியா? ஓ அதுல மச்சான் அப்புறம் அடி கட்டார் மட்டார் விழுகுது. என்ன வந்திருக்க ஆள் அப்படி ஆளு. நீங்க சூப்பரா வாசிக்கிறீங்க. உங்களை என் கம்பெனில அப்படி இல்லை. என்ன ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஸ்கிரீன் போட்டோம் இல்லடி அப்படிலாம் ரொம்ப என்னது மரபு எனக்கு முன்னாடி போடுறேன். என் குண்டிக்கா விடுவாங்க மரபு. ஓஹோ என்ன ஏன் என்ன ஒரு சில நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது வந்து நிக்கும். நாங்க பாருங்க இருக்கிற மாதிரியே நடந்துட்டு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம். 8 மணி நேரம் போட்டு அடிப்பியா? கம்பு வேணுமா? முக்குளத்துல இந்த தெய்வ
இதை பார்த்துக்கிட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ பூரா அங்கங்கே தான் இருக்கான். ஒரு அரை மணி நேரம் சென்று பாரு, எடுத்து பேக்கில் வச்சுக்குவேன். பேக்கை கிளிப்பியா அவனாடா நீ? சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் 2025 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்கறதுலாம் ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. ஏன் அப்படி? அச்சா மாடா நானும் பயிர்ப்பு 4 குணம் நிறைஞ்சிருக்கேன். இருக்கு, 2 கட்டப்பையில வச்சிருக்கேன். அப்படியா? பத்திரமா இருக்கு. உண்மையிலே சொல்லி நானும் எத்தனை பெண்கள்லாம் பார்த்திருக்கேன். அது தெரியும், நீ கொள்ள பொம்பளை பார்த்திருக்கேன். அதுக்கு அர்த்தம் வேற. ஆட பட் ரோட்ல போயல வரல பார்க்கறது இல்லையா? நீ எத்தனை பெண்களை பார்த்திருந்தாலும் இந்த முக்குளத்துல தான், அதுவும் நம்ம சந்திரனே நாடக அமைப்புல தான் இப்ப தாண்டி இப்படி பார்க்கறேன். எப்படி? நான் நினைச்சேன் நீ என்னை 5 மாடிக்கு ஆளை தூக்கும் போதே அங்கிருந்து கீழே தள்ளிவிடும், எனக்கு தெரியும். உனக்குன்னா உலக அனுபவம் பத்தல தோற. ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டான்னா ஏன் உட்காந்து எடுக்க போறியா? விடிய வரைக்கும்னா ஒன்னொன்னா பல்ல கடிச்சு பிடுங்கியோ. இங்கே யாரு எரிச்ச மயிர் வந்துடும் அப்புறம் பார்த்து. சாகட்டும், செய்ய முடியாது. நாய் என்ன மயத்துக்கு வராம செருப்பை கொண்டு அடிக்காம கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் நக்கி பிடியும், பிடுங்கி பிடியும் முகர அந்த வருது வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருப்பேன்? நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசா பாசம் இருக்காதா? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன். நான் முருதாப்பையா நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல மாட்டாமல் வெளியேவும் சொல்ல மாட்டாமல் தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி என் தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. தண்ணியும் இல்லை, ஒரு சும்மா இருந்துக்க. ஐயப்ப சரணா. என்ன இருக்குதுல்ல, கஷ்டம் சோகம் துக்கம் எல்லாத்தையும் மனசுல போட்டு மறைச்சுக்கிட்டேன். ஊர் மேடையில வந்து இப்படி சிரிச்சு பேசுறீங்களா? ஊந்தர டிப்பா ஊந்தர முடியலையே ஊந்தர வெளியில வேற மாதிரி கேக்குது. நான் அப்படி எல்லாம் சொல்லுவேன். கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? அதாவது ஒரு விஷயம், பெண் வேஷம் இந்த மாதிரி வேஷம் எல்லாருமே போடுவாங்க ஆண்கள். அதுல எல்லாருக்கும் அந்த பொருத்தம் இருக்காது. ஒரு சில பேருக்கு தான் அந்த பொருத்தம் இருக்கும். சரியா? ஒரு சில பேருக்கு தான் அந்த பொருத்தம் இருக்கு. அப்படியே பொருத்தம் இருந்தாலும் திறந்து வாயை திறந்து பேசுறாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு எல்லா அமைப்பையும் கொடுத்துருக்கான். எல்லா நாடகத்திலையும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அந்த ஆர்பி அதிகாரம் தான். நன்றி நன்றி நன்றி. நடிப்பின் பல்கலைக்கழகம் சகலகலா வல்லவர் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவங்கன்னா அது அதிகாரம். ஜோரா கைதட்டு கொடுங்க, ஒன்றும் தவறு இருக்கு இருந்து என்ன பண்ண. இவ்வளவு திறமையில கொடுத்த ஆண்டவே உங்களுக்குள்ள இவ்வளவு சோகத்தை வச்சிருக்காங்க. தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு படுக்கிறாங்க. பாடாது போயிடுது. கதையை கேட்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ யாவது சங்கடப்படுறிய? பருவத்துல பயிர் செய்யணும். ஒரு பருவத்துல அதெல்லாம் செய்யணும். ஒரு மயிரும் செய்யலைங்கிற அப்புறம் பயிர் செய்யணுமா? என்கிட்ட செஞ்சு கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வந்து போவதென்னு பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உம்மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அதை குடிக்க முடக்கணும். அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு வைக்கணும். கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும்னா அதுக்கு எதுக்கு அங்க விளக்கு வைக்க? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு.
சண்டாளம் எத்தனை தண்டி பாட்டை எவ்வளோ அசால்ட்டாக பாடிவிட்டானியா. தொர்ராஜுக்கு தான் நீங்கள் இப்போ கைதட்டு கொடுக்கணும். நறுக்கி எழுவிட்டேன். ரொம்ப நன்றி. ஆ சேரும் இடம் அறிந்து சேரணும். அதாவது உங்கள்கிட்ட ஞானம் கொஞ்சமாச்சும் எனக்கு இல்லைன்னா சாருமா அவகீர்த்தி தப்பாதுறான்னா. சேராத இடத்துல சேர்ந்தா அப்படித்தான் வரும். சேராத இடத்துல உண்மையிலே உங்களை நினைச்சா சந்தோஷமா இருக்கு, மனசு மகிழ்ச்சியா இருக்கு. ம் ஆனா பாருங்க, இவ்வளவு திறமைகளை கொடுத்த ஆண்டு உங்களுக்கு அவ்வளவு சோகத்தை இருக்க. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நீ அது தெரிஞ்சுக்கிட்டே தோற. காரணம் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன். அது அது அதனால தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆம்பளைக்குன்னு 1000 கடமைகள் இருக்கு. ம் ஒரு கட்டிய மனைவி பூ கேட்டா ம் வாங்கி கொடுக்கலாம், ம் ஒரு புடவை கேட்டா வாங்கி கொடுக்கலாம். அவன் என்ன ஆசைப்படுறாலும் வாங்கி கொடுக்கணும். ம் இதை கூட பெத்தவங்க கூட பிறந்தவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். தப்பு இல்லை. ஆனா அந்த இல்லறங்கிற ஒரு சுகத்தை யாரு கொடுக்க முடியும் தெரியுமா? அது அவன் தான் கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பான். அவன் தான் கொடுக்கணும். சரியா? ம் அதை கூட இவங்க ஒழுங்கா செய்யலையே. அப்புறம் என்ன மயத்துக்கு தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு போடுறாங்க. இவங்களுக்குலாம் இதுக்கு பொட்டாட்டிங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன் இப்போ. நல்லா கேளுங்க. உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்குங்க. இப்ப ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க. காது அரிக்குதுன்னு வைங்க. அந்த காது அடிச்சா கோழி இறகு இருக்குல்ல, ஆமா, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். குடஞ்சோம்னா ஒரு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க. இப்படி விரல வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காதரிச்சா கூட கோழி இறகு வச்சு சொல்லிடலாம், ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு கூட சொல்லிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட. நீ மூடு, நீ அக்கா தங்கச்சியோட பிறந்தது போதும். பேச்சை பத்தியலா நான் ஏதோ பரிதாபப்பட்டு சொல்றான்னு பார்க்குறேன். நக்கல் மாரி பண்ணுறான் பத்தியலா. காதை அரிச்சா கோழி இருக்க உள்ளே விட்டு குடஞ்சா சரியா போகுமா. பேச்சு பத்தியலா மூக்கு அரைச்சா விரல வச்சு சொரிஞ்சா சரியா போயிருமா. அப்போ இது பழைய கட்டை விளக்க மரம் எடுத்துகிட்டு வந்து சுடுதண்ணியில் நினச்சிக்கிட்டு அடிங்கிறேன் சட்டு சட்டுன்னு. ஏங்க அப்புறம் புலங்குறதா இல்லை? கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. புண்ணா போயிடும். அழகா இருக்க நீங்க என்ன தைரியத்துல தனியா வந்திருக்கியா? நான் ஒன்றும் தனியாக வரல, எங்கள் குரூப்போட தான் வந்தேன். குரூப்ல ஒருத்தரையும் காண கூப்பிட அந்த நாடக கோஷ்டி தனியா போட்டு போட்டாங்க. படுக்க மாட்டாங்களே நம்ம குரூப்பில். அடியே என்னடியாக்கா நல்லா இருக்கியாடி? என்னம்மா இருக்கேன் என் காலக்கரகம். ஏன்டி ரொம்ப வருத்தமா சொல்ற? 1000 பிரச்சனை இருக்கு ஒன்ன கண்ணு. அது ஒரு 500 பிரச்சனை என்கிட்ட சொல்றீ. இன்னும் நம்ம கணக்கு போட்டு வாங்குற மாதிரி கிடக்கு இருக்க. நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி மூடு. ஆமா எங்கேயோ காட்டுக்கு போறீங்களாமே? ஆமாண்டி, நம்மளாம் காட்டுக்கு போறோம். நானும் வர்றேப்பா. நீ சின்ன பிள்ளை, நீ பயந்துருவடி. நான் வேண்டாண்டி. தெனக்காடு இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. ஏன்டி? நான் போனது பூராமே ஆரஸ்பதி காடு, கருவக்காடு, முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன். பாவம். வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 ரூபா கேட்குறாங்க. நான் ஏசினா 4500 ரூபா கேட்குறேன். சரி நம்ம கிரகம் அங்கே உணச்சத்தை விழுந்து எந்திரிச்சு வரலாமேன்னு போயிட்டு வரேன். அறிவு இருக்காடி? புண்ணியம் இல்லையே, வாரம் போகிறேன் நம்மகிட்ட காசு வாங்கிட்டு போகிறவனா தான் வரேன். செஞ்சுட்டு நம்ம சேலையில் தொடச்சிட்டு போகிறாங்க இடவட்டு வயல். அப்புறம் சரி அம்மா கூப்பிடுமா? அம்மா வள்ளி பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி பேரு சொல்லும் பட்டி தொட்டி. பொட்டு வச்ச ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தான் இந்த பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா. உத்தமரு ரொம்ப உசந்தவரு, நம்மள பெற்றவரு ரொம்ப பெரியவரு. அவரை போல யாரும் இல்ல. அலசி பாரு உலகத்திலே. அண்ணனெல்லாம் அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா, ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா. நீ சிங்கக்குட்டி பன்னிக்குட்டி செய்யட்டா ஓ பேரை சொல்லும் பட்டி தொட்டி. செய்யட்டா இப்பவே செய்யட்டா. சொல்லிய
அடிலே நீதானே சாமி ஐயா நல்லவன் தான். ரொம்ப நல்லவன் தான். நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். ஊரெல்லாம் நல்லவன் தான். நீ செஞ்ச தொட்டி பண்ணி குட்டி ஐயோடா, சித்தவே. கேட்டா கையட்டா உன் பேரை சொல்லும் பண்ணி தொட்டி ஐயோடா, செய்யட்டா இப்பவே செய்யட்டா. பொட்டு வச்ச தங்க கூட உனக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும். சோரோட தந்தரோட வணக்கம் நலமோடு புகழோடு வாழ்க வளர்க. இன்னி நான் வளர்ந்தா என்னை கொட்டை ஏண்டி? உடைச்சாங்க கூப்பிடுவாங்க இடையில என்னமோ வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு என்னடி அர்த்தம்? சிங்கக்குட்டி பன்னிக்குட்டி சிங்கக்குட்டி எப்படி பன்னிக்குட்டியா மாறும்? சிங்கக்குட்டி பன்னிக்குட்டிட்டு போச்சுன்னா பன்னிக்குட்டி தானே பிறக்கும் ஐய சி அவளா நீ? என்ன அவளா நீ சரி. நாட்டுல எவ்வளவு நடக்குது உங்களுக்கு என்ன தெரியுது ஆஹா, அப்பா சொன்னாங்க கண்ணு பசுமாட்டுக்கு நாய்க்குட்டி ஏய், பிறக்கும் வாயை மூடி முதல்ல, வாயில குத்திடுவேன். அது நான் சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பா சொன்னாங்க கண்ணுங்கிறதுமா காட்டுக்கு போய் காவலெல்லாம் பார்க்கணும்னு. ஆமா வந்தமா காவலை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். அத சொல்லுங்க பன்னிக்குட்டியும் பேச வேணாம், சிங்கக்குட்டியும் பேச வேணாம். வேணாம், நான் குட்டியும் பேச வேணாம் ஆமா, கும்மி அடிச்சிடலாம் நினைக்கிறேன். டைமிங் சொல்றீ? ஆ, நான் டைமிங் சொல்லுவேன் சொல்லுடி. என் டைமிங் சரியில்லாம இருக்கு சொல்லு சரி சரி, சொல்லவா சொல்லு. ரெடி ரெடி 1 1 2 2 9 ஏய் 100 அறிவு கட்டவளே, இந்தாம்மா. தப்பு தப்பா சொல்ற. நான் இந்தாம்மா. சொன்னா என் டைமிங் இந்தாம்மா. சரியில்லாம இருக்கு இதாரு உங்கள்ட்ட வேலை பார்க்கறதுக்காக அவளை ஏமாத்திட்டியா? தப்பு தப்பா சொல்றாப்பா. என்ன தப்பா சொன்னா? டைமிங் தப்பா சொல்றா. டைமிங் தப்பா சொல்லல, நம்பரை தான் தப்பா சொல்றேன். எந்த நம்பர் சொன்னா இதான் கணக்கு 0 0 11 அப்படினால ஏய் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்க நீ. அப்போ குழப்பு விடலன்னா அடி பிடிச்சுக்கிறோம் குழம்பு ஐயா ரொம்ப ரொம்ப ஆரம்பிங்க. மூலக்காரி. வால் ஒண்ணு தாண்டி முளைக்கல உனக்கு. ஆஹா, ஆயிரம் தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு ரெண்டு ஜோதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை பூயனில் காதல் தொழுகை. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே ஓ கொத்து மலரே அமர்ந்த கொத்து மலரே இங்கு தேனே ஊற்று கொட்டும் மலரே அமுதம் கொட்டும் மலரே இங்கு தேனே ஊற்று இது தீயை மூட்டு உள்ளிருக்கு பேர்வே வந்து நீர்வாய்க்கும் உள்ளிருக்கு மேனீரின் பூ பூக்கும். அடிக்கடி தாகம் வந்து ஆளை அசத்தும் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த ஏப்பா உனக்கு இடது பார்வை தெரியலையா? செல் இல்ல இல்ல. அடியே அறிவு இருக்கா உனக்கு? எல்லாம் ஆம்பளைங்களாம் உட்காந்துருக்கா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? சரி சரி போ இல்ல ஒரு பொம்பளை அடக்குடக்கமா இருக்க மாட்டியா? ஓட்டா எடுக்க கூப்பிடுறேன் போ ஏய், போடி
இந்தம்மா ஏமா அவர் ஏடி, உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்னாடி எரும மாடு ஆம்பளங்களா அங்க அப்படி அசிங்கமா பண்றேச்சி வெக்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா பண்ணா போட்டோ எடுப்பாங்களா கேட்டு பாருங்க. இது பண்ணலன்னா தான் ரொம்ப அசிங்கமா போயிடும். க்ளோஸ் அப்ல எடுத்து சாமி ரூம்ல மாட்டிருக்காங்க. சி ஆலோலம் அப்படி சாமியே இருக்கு வடமாநிலத்துல தெரியுமா? ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலமே கொடுத்துரு உன்னை. எரும மாடு கீழே பாருடி முதல்ல கீழே பாரு. மேடை வேற உயரமான மேடை. ஏய் கீழே பாரு பாருடி. என்ன பார்க்கவா? சி ஆமா மூட வேண்டியதா மூடாம மூஞ்சி மூடுற வெக்கமா இல்ல? முகத்தை மூடணும். பாக்குறவ என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத முழிக்காத அப்படிதான் சொல்லுவா. ஆமா ஆமா முகத்தை மூடிட்டோம்னா தெரிஞ்சாலும் யாரும் மரியாதையா போயிரு. கொளுத்தி விடுவோம் கொளுத்தி போடி முதல்ல. ஏற்கனவே கொளுத்துன மாதிரி போடி. பாரு. ஏய் இந்தாடி. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். மூடுப்பா சுந்தரமூர்த்தி. ஆத்தி நடே ஆலோலம் சோ ஆலோலமே. குளிக்கலாம்னு போனே மோட்டர்ல தண்ணி வரல. ஏய் உள்பாவடை எங்கடி? உள்பாவடை காணாம தான் எங்க வீட்டுக்காரர் கையில யாரோடது? கையில துராஸ் மாமாவுது. என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? ஐயோ ஐயோ சீ கருமம். பொன்னாடி அவிழ்த்து அனுவித்து. ஏங்க என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன பொண்டாட்டி வளர்த்துருக்கீங்க நீங்க? யாருமா வெளியமா நீங்க பொண்டாட்டி வளர்க்கறது இல்ல கட்டிக்கிட்டு வர்றது. ஐயோ இவ்வளவு பெரிய ஆளு பொண்டாட்டியை வளர்க்குறாங்க. குளிக்க போனேன் மாமா, தண்ணி வரல, சோப்பு இல்ல. ஆளு எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க. அறிவில்ல. இப்படி வரலாமா? ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டியாடி எடுவட்டவள. பொம்பளை என்ன அச்சா மாடனானோ அடி மூடி வண்டியில வரவெல்லாம் பாக்குறாங்க. ஏய் மூடி. உன்னைய கட்டிக்கிட்டு ஏண்டி உங்க அப்பா வீட்டுல என்ன ஆடி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? என்ன இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? முகரே பாரு, இப்படி வரக்கூடாது. சரியா? நான் போய் குளிக்கவா? அலேசி குளிக்க. நான் போய் சோப்பு வாங்கிட்டு வரேன். நீ சீக்கிரம் குளிச்சிட்டுறியா? ஆத்தாடி ஆத்தாடி பாவாட காத்தாட. நான் சோப்பு வாங்கிட்டு வரேன். வெளியில வரக்கூடாது, நான் வர்றது.
ஐயோ